வேறமா கேக்குதா? ஜீவ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம் ஜீவித். ஜீவ ஸ்டார்ட். ஓகே. இப்போ நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம இன்டர்நெட் ஐஓடி பத்தி பார்க்க போறோம். சொல்லுங்க, யாரோ ஒருத்தர் சொல்லுங்க, ஐஓடின்னு சொல்லுங்க. நான் கம்ப்யூட்டிங் டிவைசஸ் வந்து இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்றதுங்க ப்ரோ. அதான் ஐஓடின்னு நினைக்கிறேன். அதாவது எல்லா டிவைசஸும், அதாவது நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற டிவைசஸ் எல்லாமே, ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ச், ஸோ எல்லாமே வந்து ஒரு இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணி அது மூலமா டேட்டா நம்ம ஆக்சஸ் பண்ணி நம்ம எங்க வேணா பாத்துக்கிற மாதிரி மொபைல்ல, இதுல போன்ல எதுல வேணா பார்த்தாதான் வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் நினைக்கிறேன் ப்ரோ நானு. நன்றி ப்ரோ, நீங்க சொன்னது கரெக்ட் தான். இப்போ நமக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இன்டர்நெட் ஐஓடினா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அக்சஸிங் அண்ட் கண்ட்ரோலிங் டெய்லி யூஸபிள் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் டிவைஸ் யூசிங் இன்டர்நெட். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இப்போ மொபைல் டிவைஸ்ல நம்ம ஜிபிஎஸ் ட்ராக்கிங், மொபைல் கைரோஸ்கோப் இதெல்லாம் யூஸ் பண்றோம்ல. இப்போ வந்து கைரோஸ்கோப்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? கைரோஸ்கோப் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க மொபைல்ல? இந்த மாதிரி வாக்கிங் எவ்வளோ நடந்திருக்கும் அந்த மாதிரி இருக்கிற சென்ஸ் பண்ணுறதுக்கு, மூமெண்ட்டை ட்ராக் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி தானே. எனக்கு பர்டிகுலர் யூஸ் கேஸ் தெரியல. ஸோ அந்த மாதிரி தானே இல்லையா? வருமா, அந்த மாதிரி தான். ஆனா வந்து இப்போ நம்ம ஒரு கேம் விளையாடுறோம்னு வச்சுங்களேன். இப்ப நம்ம நம்ம போன்ல ஒரு மோஷன் ஸ்பீடுன்னு ஒன்று இருக்கும், ஒரு செட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா. இப்ப அந்த செட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா மோஷன் ஸ்பீட் எதுக்குன்னா, இப்போ உங்களோட போனோட ஸ்பீட்ஸும் இப்போ 4 டைரக்ஷன். இப்ப நீங்க ஜிபிஎஸ் ட்ராக்கிங் இருக்குல்ல, அதுவும் ஒரு கைரோஸ்கோப் மூலியமா தான் இயங்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கைரோஸ்கோப் வந்து முக்கியமா வந்து கேம்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. அது எதுக்குன்னா ட்ராக் பண்றதுக்கும், அதே மாதிரி அந்த டைரக்ஷனுக்கும், அந்த மாதிரி விஷயத்துக்காக யூஸ் பண்ணுவாங்க கைரோஸ்கோப். இப்போ வந்து நம்ம வந்து கைரோஸ்கோப் எப்படின்னா, இப்ப நீங்க ஹேண்ட்ல டச் பண்ணி விளையாடுவீங்களா கேம்ஸ்? ஒரு கார் கேம் ஓட்டுறீங்கன்னா, ஒரு ஹேண்ட்ல டச் பண்ணி ரைட்னா ரைட் மூவ் பண்ணீங்க, லெஃப்ட்னா லெஃப்ட் மூவ் பண்ணீங்க. இப்ப கைரோஸ்கோப்னா நீங்க வந்து ஸ்லைட்டா போனை வந்து ஸ்லைட் பண்ணா போதும், டைரக்ஷன் கொடுத்தா போதும். நீங்க வந்து டச் பண்ண தேவையில்லை. அதான் ஒரு கைரோஸ்கோப். இப்ப ஜென்ரலா நம்ம ஐஓடின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்டர்நெட்டை பத்தி தெரிஞ்சுக்குவோம். இப்ப இன்டர்நெட் வந்து எப்படின்னா, இப்ப நம்ம யூஸ் பண்ற மொபைல் மொபைல் போனு, டேப்லெட்டு, இது எல்லாமே எது மூலியமா இயங்குதுன்னா இன்டர்நெட் யூஸ் பண்ணி தான் நம்ம சர்வர்ட்ட வந்து எல்லாமே வாங்கிக்கிறோம். இன்டர்நெட் இல்லைன்னா நம்ம சர்வர்ட்ட இருந்து வாங்க முடியுமா டேட்டாவை? கேக்குதா? வாய்ஸ் கேட்குதா ஜீவித்? கேக்குது வருமா? கண்டிப்பாக வாங்க முடியாது. இன்டர்நெட் இல்லாமல் எப்படி டேட்டாவை சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ண முடியும்? ஓகே. இப்போ வந்து நம்ம தான் யூசர், மொபைல், லேப்டாப் இவங்க எல்லாம் தான் யூசர்ஸ். இப்ப இந்த யூசர்ஸ் தான் வந்து இப்ப சர்வர்கிட்ட கேட்பாங்க என்னென்னு. ஃபர்ஸ்ட் வந்து சர்வர்ல நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. மெயிலு, பேங்க்கு, மியூசிக்கு, அதே மாதிரி ஷாப்பிங், இந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்ப வந்து இது இன்டர்நெட். இதே திங்ஸ் ஆட் பண்ணோம்னா இப்ப நிறைய இருக்கு. பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச். ஸ்மார்ட் வாட்ச்ல பாத்தீங்கன்னா ஹார்ட் ஹார்ட் ரேட்டு, ஸ்டெப்ஸ், கலோரி, இந்த மாதிரி டிடெக்ஷன் சென்சார்ஸ் எல்லாம் இருக்கும். இது வந்து நம்ம டே டு டே லைஃபோட ஆக்டிவிட்டிஸை ஸ்டோர் பண்ணி கிளவுட்ல ஸ்டோர் பண்ணி நம்மளுக்கு வந்து டெய்லி அனாலிசிஸா கொடுக்கும். இதான் இதோட வேலையா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கார் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஜீப் கார்லயும் பாத்தீங்கன்னா
ஸ்பீடு சென்சார் இருக்கும். அதே மாதிரி வந்து லொகேஷனுக்கு வந்து ஜிபிஎஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க சென்சார். அதே மாதிரி வந்து ஃபியூயில் எவ்வளவு முடிஞ்சிருக்கு, எவ்வளவு எவ்வளவு இன்னும் இருக்கு, அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்மளோட ஹோம் அப்ளெக்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்மளோட நார்மல் ஹோம்க்கும் ஸ்மார்ட் ஹோம்க்கும் என்ன வித்தியாசம்னா, நம்ம வந்து இப்போ வந்து நம்ம செக்யூரிட்டி வச்சிருப்போம். அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் வந்து நம்ம மொபைல்லயே எதா இருந்தா எல்லாமே பண்ணிக்கிற மாதிரி இருக்கிறது தான் வந்து ஐஓடின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஐஓடிக்குள்ள வருவோம். ஐஓடிங்கிறது ஒரு நெட்வொர்க். அது வந்து பிசிக்கல் ஆப்ஜெக்ட் தட் திங்ஸ் எம்பெடட் வித் an electronic software and sensor and connected with an internet which enables this object to collect the exchangeable data. இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்க்ங்கிறது ஒரு பிசிக்கல் டிவைஸ், பிசிக்கல் ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு தெரியும். இப்ப ஐஓடி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்டர்நெட் ஆஃப் பீப்புள்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். இப்ப பீப்புள்ஸ்னா இப்ப நீங்க வந்து ஒரு டேட்டாவை வந்து இன்டர்நெட் மூலியமா இன்னொரு பர்சனுக்கு சென்ட் பண்றதா வந்து இன்டர்நெட் ஆஃப் பீப்புள்னு சொல்லுவாங்க. த்ரூ இன்டர்நெட் மூலியமா டேட்டா. இதே வந்து என்ன வித்தியாசம்னா, இன்டர்நெட் ஆஃப் பீப்புளுக்கும் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸுக்கும் இங்க வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இல்லைன்னா டிவைஸா இங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணும் ஹியூமனுக்கு பதிலா. அதான் வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இங்க பாத்தீங்கன்னா, இங்க மொபைல் போனும் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு வெஹிக்கிள் கார் யூஸ் பண்ணிருக்காங்க. மேஜர் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, இந்த டிஃபரன்ஸ் இல்ல. இது ஒரு பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்றதுக்கும் ஹியூமனால டூ பிசிக்கல் திங்ஸ் that has exchanged the data is known as the internet of things. ரெண்டு பிசிக்கல் ஸ்டேட் வந்து எக்ஸ்சேஞ்சிங் த டேட்டா தான் வந்து சொல்றாங்க இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்னு. இப்ப இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வந்து யார் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா, கெல்வின் ஆஸ்டோன் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இன்ட்ரடியூஸ் இன் 1999. இது இன்ட்ரடியூஸ் பண்ணி 24 இயர்ஸ் ஆக போகுது. இப்ப வந்து இந்த ஐஓடிங்கிறது இண்டஸ்ட்ரியல்ல முக்காவாசி எல்லா பக்கம் யூஸ் பண்றாங்க. மேஜரா வந்து ப்ளே பண்ணுது ரோல். ஸ்லைடை கொஞ்சம் ஃபுல் ஸ்க்ரீன்ல போடுங்க. ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஓகே வருமா? ஓகே 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 இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். இப்ப கார் நேவிகேஷன் சிஸ்டம் இருக்கும். இப்ப இந்த கார் நேவிகேஷன் சிஸ்டம்ல நிறைய சென்சார் யூஸ் பண்ணுவாங்க. லைக் ஜிபிஎஸ் ட்ராக்கிங் இருக்கு. அதே மாதிரி இப்ப வந்து நம்ம இன்டர்நெட்டோட இது எல்லாமே லிங்க் ஆகி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஜிபிஎஸ் ட்ராக்கிங் நீங்க ஒரு லொகேஷனுக்கு போகணும்னா அதுக்கு நீங்க இந்த லொகேஷன் சொல்லிட்டீங்கன்னா போதும், உடனே ட்ராக் பண்ணிக்கணும். கார்ல பாத்தீங்கன்னா இந்த சென்சார் வாங்க, லைக் வந்து இப்போ வந்து இவ்வளவு டிஸ்டன்ஸ் போனா இவ்வளவு ஸ்பீட்ல இந்த டிஸ்டன்ஸ்க்கு ரீச் ஆயிடலாம். அந்த மாதிரி வந்து சென்சார் வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணிட்டே இருக்கும். இப்போ நீங்க டிராவலிங் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்ணிட்டே இருக்கும். இந்த இதுதான் கார் நேவிகேஷன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இப்ப கார் இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆயிருக்கும். அதே மாதிரி வந்து இந்த சென்சார்ஸும் இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆயிருக்கும். இது ரெண்டும் லிங்க் ஆனாதான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல நீங்க வந்து இன்னும் அவங்க நீங்க வந்து டெஸ்டினேஷனை ரீச் பண்ண எவ்வளவு டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த கான்செப்ட்.
இப்ப நம்ம ஐஓடி பத்தி எப்படி ஒர்க்கிங்னு பார்ப்போம். இந்த மேஜரா நாலு டிவி 4 தெரிஞ்சதுனா உங்களால ஐஓடி ஒரு கிரியேட் பண்ண முடியும். இல்லைன்னா அது என்னன்னாச்சும் தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிவைஸ் ஆர் சென்சார் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர் கனெக்டிவிட்டி அண்ட் யூசர் சர்வீஸ். ஃபர்ஸ்ட் டிவைஸ் அண்ட் சென்சார் என்னன்னு பார்ப்போம். டிவைஸ் அண்ட் சென்சார்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லைவ் டேட்டாவை சென்ஸ் பண்றதோட வேலை தான் சென்சாரோட வேல்யூ. இப்போ வந்து நம்ம வீட்ல பாத்தீங்கன்னா இப்ப ஏசி இருக்குன்னு வச்சுங்களேன். ஏசில வந்து நீங்க எவ்வளவு டிகிரி செல்சியஸ்ல கூலிங்ல ஆயிட்டு இருக்கு, இப்ப வந்து இப்ப ரூம் டெம்பரேச்சர் என்ன, இது எல்லாமே சென்ஸ் பண்றக்கூடியதுதான் டேட்டா சென்சார். அந்த சென்சாரை வந்து லைவா சென்ஸ் பண்ணும். எப்படின்னு சொல்றதுன்னா, இப்ப நீங்க ஒரு மாய்ஸ்டர் இருக்குல்ல, ஜீவித் ஒரு டவுட். சொல்லுங்க ஜீவா. லாஸ்ட்ல இதுக்கு முன்னாடி ஸ்லைட்ல லாஸ்ட்ல கைரோஸ்கோப் சென்சார்னு இருக்குல்ல, அது என்ன டிடெக்ட் பண்ணும்? இது வந்து மொபைல் கேமிங்ல யூஸ் பண்ணுவாங்க ஜீவா. முக்கியமா ஓகே மொபைல்ல வந்து இப்ப நீங்க வந்து ஜிபிஎஸ் ட்ராக்கிங் இருக்குல்ல, ஓகே அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் வந்து கைரோஸ்கோப்பிங் மூலயமா தான் இயங்குது. ஓகே ஓகே இது வந்து ட்ராக் பண்றதுக்காகவும் உங்களோட டைரக்ஷனும் உங்களோட எந்த இடத்துல இருக்கீங்க அந்த மொபைலோட இதுக்காக யூஸ் பண்றாங்க. ஓ பேசிக்கா லொகேஷனை ட்ராக் பண்றதுக்காக யூஸ் பண்றதுதான் கைரோஸ்கோப்பா? அதே மாதிரி நம்ம கேம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா கேம்ஸ் எடுத்துங்களேன், கிளவுட்ல விளையாடுற கேம்ஸ் மாதிரி பாத்துங்களேன். இப்ப நான் கிளவுடோட இன்டராக்ட் ஆயிருப்போம். நம்ம ஃப்ரீ ஃபயர் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், எதுல இன்டர்லிங்க் ஆயிருக்கும். கிளவுட் ஸ்டோரேஜ்ல. ஹலோ. ஆஹ் இப்ப நம்ம மொத்தமா எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ண முடியாது இல்ல. அது அந்த அளவுக்கு நம்ம போனும் யூஸ் பண்ண முடியாது. ஓகே 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 ஜீவி. இப்ப நம்ம சென்சாருங்கிறது ஒரு லைவ் டேட்டா நம்ம வந்து சென்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்ப நம்ம என்ன கரண்டா என்ன நடக்குதோ அந்த டேட்டாவை சென்ஸ் பண்ணி கொடுக்கறது தான் சென்சாரோட வேலை. இப்ப அதுலயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சென்சார்ஸ்ல இருக்கு. ஆல்கால் சென்சார், அல்ட்ராசோனிக் சென்சார், ஐஆர் ஆப்டிகல் சென்சார், எல்டிஆர் சென்சார், இந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்ப நீங்க வந்து செக்யூரிட்டி அலாரம் சிஸ்டம்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்களா? அந்த மோஷன் சென்சார் வச்சு பண்ணுறதா அந்த மாதிரியா? யா அந்த மாதிரிதான். அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் சென்சார் இருக்கு. ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் இப்ப வந்து கேஸ் சென்சார் வந்து நம்மளோட கேஸ் ஜீவா நீங்க கேட்டீங்கல்ல, ஆமா ஜீவித். இந்த கைரோஸ்கோப் சென்சார் இருக்கு பாருங்க. இப்ப அந்த மாதிரி டைப்ஸ்ல தான் அந்த கைரோஸ்கோப் யூஸ் பண்ணுவாங்க மொபைல்ஸ்ல. பிஐஆர் சென்சார்னானது
ஜீவித், உங்க வாய்ஸ் எனக்கு ஆடியபிளா இல்லை, இல்லை எனக்கு மட்டும்தான் அப்படியான்னு தெரியல. ஆமா கேக்குதா? கேக்குது ஜீவித், முன்னாடி பேசினது எதுவும் எனக்கு கேட்கல. ஓகே ஓகே. ஜீவா நீங்க எதோ கேட்டீங்களா? ஆமா ஜீவித், பிஐஆர் சென்சார்னா இப்போதான் பார்த்துட்டு இருந்தேன். அது ஜீவா, அது வந்து லைட் ரேடியேஷன் சென்சார்னு சொல்லுவாங்க. லைட்னா எப்படின்னா லைட்டை டிடெக்ட் பண்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ வந்து நீங்க ஒரு ஆப்ஜெக்ட வந்து நீங்க வந்து இடையில கொண்டாடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இடையில வந்து இப்ப நீங்க வந்து இன்பிட்வீன் ரெண்டு இருக்க இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நடுவுல வந்துச்சுன்னா உங்களை சென்ஸ் பண்ணி நீங்க வந்து லைட்டிங் அலாரம் சிஸ்டம் வச்சிருப்பீங்கல்ல, ஒரு லைட் டிடெக்ட் பண்ணி சவுண்ட் வர மாதிரி வந்து பஸர் இருக்குல்ல, ஆமா ஜீவித். அந்த ஆப்ஜெக்ட் வந்து இடையில வராம லைக் லைட் ரேடியேஷன் மாதிரி, அந்த ரேடியேஷன் வந்து அந்த சென்சார் மேல படும் போதுதான் ஜீவா ஓகேவா? ஓகே ஜீவித். நெக்ஸ்ட் மைக்ரோ கண்ட்ரோலர். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சென்சார், இது வந்து மைக்ரோ கண்ட்ரோலர். இதுதான் வந்து ஒரு முக்கியமான பிரான்ச்சா பிரெயின் ஆஃப் அது அது வந்து ஒரு பிரெயின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து நம்மளோட ஐஓடிக்கு இதுதான் முக்கியமானது. ஏன்னா வந்து இங்கதான் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவாங்க. நீங்க வந்து எது வந்து சென்சார்ல நீங்க எது வந்து லைவ் டேட்டாவை எடுத்தீங்களோ அதை வந்து இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுவீங்க. அது வந்து கனெக்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஆர்டினோ போர்ட்லயே எடுத்துக்கிட்டீங்கன்னா வைஃபை ஆர் ப்ளூடூத் வந்து இருக்கும். நம்ம இதுல கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு பின் இருக்கும். ஆர்டினோ போர்டு பாத்துருந்தீங்கன்னா தெரியும். இப்ப அந்த டேட்டாவை வந்து நீங்க அதுலதான் மைக்ரோ கண்ட்ரோலர்ல தான் ஸ்டோர் பண்ணுவீங்க. இப்போ வந்து அடுத்தது பாத்தீங்கன்னா கனெக்டிவிட்டி. இப்ப ஐஓடியே இதுதான் டிஃபைன் பண்ண போகுது. ஏன்னா ஐஓடி இதை வச்சுதான் நம்ம இதுதான் கனெக்ட் பண்ண போறோம். கிளவுட் இல்லைன்னா சர்வர்ல கொண்டு போய் கனெக்ட் பண்றதுதான் இதோட வேலை. இதுக்கு வந்து லோ பவர் வைட் ஏரியா நெட்வொர்க் மாதிரி சில இது தேவைப்படும். ப்ளூடூத், வைஃபை, லோரா, ஜிக்பி, இது எல்லாமே தேவைப்படும். இது எதுக்காகனா நம்மளோட டேட்டா வந்து நம்ம மைக்ரோ ப்ராசஸர்ல ஸ்டோர் பண்ணோம் இல்லையா, அந்த டேட்டாவை நம்ம வந்து வைஃபை ஆர் ப்ளூடூத் நெட்வொர்க் மூலியமா நம்ம வந்து கிளவுடுக்கு சென்ட் பண்றதுக்காக இது யூஸ் பண்ணுவோம். கனெக்டிவிட்டி, இதுதான் கனெக்டிவிட்டி பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ். இங்கதான் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண போறோம். இப்ப நீங்க எந்த டேட்டாலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தது சென்சார் பார்த்திருப்பீங்க. சென்சார்ல நீங்க வந்து லைவ் டேட்டாவை டிடெக்ட் பண்ணி எடுத்திருப்பீங்க. அந்த டேட்டாவை வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் மூலியமா நீங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பீங்க. அதை வந்து த்ரூ வைஃபை ஆர் ப்ளூடூத் மூலியமா எல்பி வேன் மூலியமா நீங்க வந்து கனெக்ட் பண்ணுவீங்க. அந்த கனெக்ட் பண்ணது வந்து யூசர் இன்டர்ஃபேஸுக்கு போயிருக்கும். அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அதை வந்து நீங்க எப்படி சொல்லலாம், நீங்க ஆக்சஸும் பண்ணிக்கலாம். எப்படின்னா நீங்க வந்து ஒரு மோட்டரை வந்து நீங்க ஆன் ஆஃப் பண்ணணும்னா நீங்க வந்து அந்த லைவ் டேட்டா மூலியமா நீங்க வச்சு
ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து ம், நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ற மாதிரி இந்த இடத்துல யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லாத்தையும் டிடெக்ட் பண்ணுவோம். ம், ம், ம். அப்புறமா ஹலோ. கேக்குது ஜீவி. அவ்வளவுதான். That's all. ஓகே ஓகே ஓகே. யாருக்காவது ஏதாவது குவாரிஸ் இருக்குன்னா கேளுங்க. நைட் சொன்னதுக்கு என் வாய்ஸ் கேட்குது. ஜீவித், ஐஓடி பத்தி ஒரு சின்னதா ஒரு ஓவர்வியூ கொடுக்க முடியுமா? ஓகே ஜீவா, கொடுங்க. இப்ப ஒரு எக்ஸாம்பிள் காலைய ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துங்க. லைக் வந்து நீங்க வந்து வீட்ல வந்து காலைல வந்து நீங்க ஒரு அலாரம் அடிக்குது. சரியா? ஓகேவா? காலைல 6 o'clock அந்த அலாரம் செட் பண்ணிருக்கீங்க. அந்த அலாரம் அடிக்குது. ஆட்டோமேட்டிக்கா அந்த அலாரம் அடிச்ச உடனே நீங்க வந்து அந்த அலாரம் அடிச்ச உடனே வந்து நெக்ஸ்ட் ஒர்க் வந்து எப்படின்னா, நீங்க வந்து ஒரு காஃபி போடுறதா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து ஹீட்டர் இருக்குல்ல, ஹீட்டர் ஆன் ஆவறதா இருக்கட்டும், ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து 6 o'clock நீங்க எந்திரிச்ச உடனே நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா அதை நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல ப்ராசஸ். அதை வந்து நீங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து அதுவே ப்ராசஸ் ஆகிக்கும். அதே மாதிரி உங்க டைம் சேவர் இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வந்து எதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, உங்களோட டைம் கன்சியூமிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்க எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. நீங்க வந்து ஒரு ஸ்மார்ட் போன் கையில இருந்தா போதும். நீங்க எந்த விஷயத்தையும் ஈஸியா வந்து நீங்க ஹேண்டில் பண்ணிடலாம். எவ்வளவு ஒர்க்கா இருந்தாலும். இப்ப வந்து நிறைய ரிசோர்ஸ் எடுத்துக்கோங்களேன். லைக் வந்து ரிசோர்ஸ் வந்து எப்படின்னா, அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஒரு காட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க வந்து வித்தவுட் வந்து ஐஓடியும் வித் ஐஓடியும் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து வித்தவுட் ஐஓடி பாத்தீங்கன்னா ஒரு ரிசோர்ஸும் இருக்காது. உங்களுக்கு டைம் அதிகமா வேஸ்ட் ஆகும். அதுவும் இல்லாம நீங்க வந்து லைவா அந்த இடத்துல இருக்கணும். நீங்க வந்து எது பண்றதா இருந்தாலும் லைக் வந்து நீங்க வந்து அதுக்கு வாட்டர் வந்து
வாட்டர் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றதா இருக்கட்டும், நீங்க எது பண்றதா இருந்தாலும் நீங்க வந்து அந்த ஆன் டைம் லைவ்ல இருந்தாதான் பண்ண முடியும். இதே வந்து வித் வந்து வித் ஐஓடில பாத்தீங்கன்னா நீங்க வந்து லைக் நீங்க மாய்ஸ்டர் சென்சார்ல இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி நீங்க எந்த டைம்ல வந்து நீங்க போன்லயே டிடெக்ட் பண்ணிக்கலாம். லைக் சொன்ன மாதிரி கடைசியா யூசர் இன்டர்ஃபேஸ்ல பாத்துக்கலாம் நீங்க எவ்வளவு வந்து வெப்பநிலை இருக்கு, இந்த டெம்பரேச்சர் எப்படி இருக்கு, அந்த மாதிரி பாத்துக்கலாம். இது ஒரு மேஜர் டிஃபரன்ஸா இருக்கும். ஐஓடி வந்து நீங்க ஒரு ஐடி ஃபீல்ட்ல இருக்கீங்கன்னா நீங்க வந்து வீட்டு காட்டுக்கெல்லாம் போக முடியாதுல்ல, உங்களோட லேண்ட்லாம் போய் பாத்துக்க முடியாதுல்ல, கல்டிவேட் எதுவுமே பண்ண ஆமா முடியாது ஜீவித். உங்களால. அதே வந்து உங்களால நீங்க வந்து ஒரு ஐஓடி சிஸ்டத்தை நீங்க சிஸ்டம் பண்ணி உங்களோட அக்ரிகல்ச்சரோட லேண்ட்ல போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு டைம் கன்சியூம் ஆகும், அதுவும் இல்லாம உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டும் அதிகம் தானே. ஒரே ஒரே டைம்ல 2 ஒர்க் நீங்க பாத்துக்கலாம். நீங்க ஃபோக்கஸா ஒரு ஜாப்ல மட்டும் இப்ப பண்ற மாதிரி இருக்கும். ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ணாது உங்களுக்கு பாத்தீங்கன்னா. ஓகே ஓகே ஜீவித். வேறு யாருக்காவது ஏதாவது குவாரிஸ் இருக்கா கைஸ்? நெக்ஸ்ட்டு ஃபீட்பேக் செஷனுக்கு போகலாமா? இல்லை குவாரிஸ் இருந்தாலும் குவாரிஸ் கேளுங்க. நோ queries ப்ரோ. நெக்ஸ்ட் போலாம். Okay, let we start our feedback session. Okay, anyone is interested to give the first feedback? Okay, Arma, I'm going to give the feedback for Jit. Jit, your PPT is good and your way of presenting is also good, but I noticed that your flow is missing. And you are also saying that if you take one word means you saying continuously 3-4 times. So kindly change it, Jit. ஓகே ஜீவா, தேங்க்யூ. ஐ வில் சேஞ்ச். Okay, Jit. But you are saying in a flow, but you are lagging in sometimes. You are lagging. So I request to change also that. ஓகே வரும். ஓகே ஜீவா. Okay, Jit. Jeev, do you notice anything that you have something to change that you have noticed yourself? யா வருமா. I noticed that I'm not in flow and consistency is missing in my presentation. I'm not explaining in clear way, but Jeev, your voice is not audible. I think so. Anyone hearing this?
வர்மா நவ் ஹியர். கேக்குதா இப்ப? Yes, yes, David, your voice is now audible. Continue. While I am presenting, my flow was missing and my contents are splitting and repeating the words. That's my fault, I think. Okay. Actually, your presentation is nice because this is the, I think so. This is the first time you have presenting. It was like explaining things, right? You don't memorize anything. You just explain it on the way. But the why you are struggling this much is only two reasons according to my point of view. First one is this is your first presentation on explaining things, and then you didn't prepare well. I think so. That's right or wrong? I think you have some Yes, less yes, time to prepare, right? So that you can prepare, right? yes, Varma. Okay, no problem. But for first time, it's okay. You can go ahead and use this feedback to improve yourself. Kindly do some more R&Ds, okay? Research while preparing contents as well as presenting. Uh, add some more stuff into the presentation, right? I don't mean the PPT. When you present, you need more content to deliver, more than just a PPT. Varma. Okay, ji. No problem. This is our first time. We can rectify it and go ahead. Anyone is willing to give feedback next? Start my feedback. Okay. What you gathered that points are good, but you have to clear about it. But well, try, continue. You have to change some points. That's all. Well, good. Okay, thank you. Rizwan, Rizwan, are you here? May I speak? Rizwan, you can speak. Okay, Jeevit, your presentation was good for first time, but the contents were little basics. So Okay. you should have developed and researched more about the IoT. That's it. Okay. Anybody else got it? I think the remaining only one member. Amia, if you are able to unmute and give the feedback, means you can give. Else, you can message your feedback. Am I audible? Yes, Okay. Vivek, your presentation was good, and
there was some struggling in your preparation and improve yourself in next time. And this is your basic level preparation you said today. Okay. Next, there was in deep in IoT. Next time you prefer in deep. Okay. Next time I'll prepare. Okay, Ji. So we can end the feedback session right now. Let me close the recording. Okay. Thank you for giving me a feedback. Next time I will change it. Okay. Okay, Jeevit. ஓகே நம்ம நெக்ஸ்ட் செக்ஷன் போயிடலாம். ஸோ நான் அடுத்த வாரம் வர்ற வீக் வைட்ஸுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு யாராவது ரெடியாக இருக்கீங்களா? எனிபடி இஸ் இங்கிலீஷ்? கைஸ் யாராவது இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களா? சரி, ஓகே. அப்போ நம்ம ஸ்பின் வீல் போயிடலாமா? முன்னாடி பிளான் பண்ண மாதிரி திங்ஸ் படி எடுத்துருந்தோம் இல்லையா? Okay, let me move, Varma. Let me move to the spin wheel. ஓகே, ஸ்பின் வீல் போயிடலாம். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிடுறேன், வெயிட் பண்ணுறேன். ஓகே, ஸ்க்ரீன் தெரியுதா? கைஸ் என்னோட ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியுது Varma. ஓகே, இப்போ நம்ம ஸ்பின் பண்ணலாம். யாரோட பேர் வருதுன்னு தெரியல. பேர் வந்து எல்லாத்தோட தான் நான் போட்டிருக்கேன். ஓகே, ஸ்டார்ட். ஓகே, the winner is Rizwan. ஸோ நெக்ஸ்ட் வீக் பைட்ஸ் வந்துட்டு ரிஸ்வான் எடுப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். ரிஸ்வான் உங்களுக்கு ஓகே தானே? Congratulations, Rizwan. Congrats. ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் வீக் பைட்ஸ் will be conducted by Rizwan. ஸோ ஓகே கைஸ், ஸோ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் நிறைய பேர்த்துக்கு டவுட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ, பிகாஸ் யாருக்காவது எனி டவுட்ஸ் இருக்கா? செப்பரேட்டாக வீடியோ போடலாமா அதுக்காக? என்ன பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிறதுக்கு? இல்லை கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா வந்து போன தடவை அசைன் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அதுபடி வந்து மேக்ஸிமம் எதுவும் நடக்கும். ஸோ தட்ஸ் வை கேட்குறேன். செப்பரேட்டா வீடியோ போடணும். ஓகே, ஓகே. Varma, வீடியோ செஷன் போட்டுக்கலாம் அப்படின்னு தோணுது. ஓகே, அப்போ நம்ம ஒவ்வொரு ரோலுக்கும் ஒவ்வொரு வீடியோ வந்து ஷூட் பண்ணிடலாம். அந்த ரோலுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம போட்டுடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கிளாரிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கிளாரிட்டி இல்லாதனால தான் எதுவும் நினைக்கிறேன். ஓகே, கைஸ் உங்கள் எல்லாத்துக்கும் ஓகே தானே? வீக் பைட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு? எனி ஃபீட்பேக் அபவுட் வீக் பைட்ஸ்? வீக் பைட்ஸ் எப்படி இருக்கு?
உங்களுக்கு ஏதாவது ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கா, இல்லை செஷன் மாற்றலாமா? இன்ட்ராக்டிவ் செஷன் வந்து இந்த வீக்லேருந்து கண்டக்ட் பண்ணுவோம். வீக் பைட்ஸ் பற்றி யாருக்காவது ஏதாவது ஃபீட்பேக் இருக்கா, இல்லை எனிதிங் கம்யூனிட்டி பற்றி எந்த ஃபீட்பேக் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் சொல்கிறீங்களா? எஸ், வாய்ஸ் கேட்குதா? வர்மா நம்ம கூகுள் மீட்ல கண்டக்ட் பண்ணலாம்ல பிக் பைட்ஸ். ஓகே, ஆக்சுவலாக வந்து முன்னாடி கூகுள் மீட்டில் தான் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, ரெக்கார்டிங்ஸ்க்கு வந்துட்டு நம்ம இப்போது ரெக்கார்ட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ இது வந்து டெலகிராம் வந்துட்டு நமக்கு ஃப்ரீ ப்ளஸ் வந்துட்டு அதே போல் வந்துட்டு இப்போ நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளோட ரெக்கார்டிங்ஸ் வந்து வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், யார் ப்ரெசென்ட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணுற பேரோட வரும் கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸ் ப்ளஸ் வந்து க்ளவுடு மெயினாக வந்து இது வந்து க்ளவுட் மெசேஜிங் பிளாட்ஃபார்ம்ங்கிறதுக்காக தான் அதுக்கு வந்து மூவ் பண்ணுது. இப்போ யாராவது வந்து நம்மளோட கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ப்ரீவியஸாக என்ன மாதிரி மெசேஜ் பண்ணோம், நம்மளோட கைட்லைன்ஸோ இதெல்லாமே வந்து இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக தான். ஸோ உங்களுக்கு வந்து இப்போது கூகுள் மீட் போகிறது அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் வந்து கூகுள் மீட் வந்து கம்ஃபர்டபுள்னு சொல்கிறீங்களோ நம்ம கண்டிப்பாக அங்கே ஸ்விட்ச் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இதில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா டெலகிராம்ல? அப்படிலாம் வர்மா. ஓகே, ஓகே. ஐ திங்க் இன்னைக்கு தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் தடவை வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க. மீன்ஸ் மைக் இஷ்யூனால இன்னைக்கு தான் வந்து பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன். போன தடவை இது மைக் இஷ்யூ தானே, அது என்னாச்சு? டெலகிராமில் ஏதாவது இஷ்யூ? மேகாக்கு அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அன்மியூட் பண்ண முடியல மைக்க. ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு இஷ்யூ இருக்கிற மாதிரி மேகாக்கு இருக்குன்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு என்ன இஷ்யூ? மைக் ஆக்சஸ் தான் இஷ்யூவாக இருந்ததா முன்னாடி சொன்னாங்க? இப்போ ஓகே தான், இப்போ அன்மியூட் பண்ண முடியுது. லாஸ்ட் டைம் மட்டும் அன்மியூட் பண்ண முடியும். ஓகே, சரி, ஓகே. உங்களால் முடிஞ்ச இப்போ வந்து ஒரு குட்டி செல்ஃப் இன்ட்ரோ மட்டும் கொடுக்குறீங்களா? Hi guys, my name is Ramya. I'm from the Department of Computer Science and Business System at Vankouver College of Engineering. I'm from Krishnagod, a town in Namakkal, which was well known for rigorousness and extra activities. I do project in metal detector, and I'm currently doing a project in emission of radiations. I'm now only started my project. Then I was a type of well listener, and I like dancing, drawing, and making some artworks and all. Thank you. That's it, sir. ஓகே, இப்போ என்னோட வாய்ஸ் கேட்குதா? கேக்குதா? ஓகே ஓகே. ஒன்றும் குட்டி இன்டர்நெட் இஷ்யூ. ஓகே, ப்ராஜெக்ட்ஸ் பற்றி சொன்னீங்களா? கடைசியாக எனக்கு அதான் கேட்டுச்சு. ப்ராஜெக்ட்ஸ் என்ன, இப்போ என்ன மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ வந்து எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போதான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதை பற்றி இன்னும் டீப்பாக ரிசர்ச்லாம் பண்ணல. அதை பற்றி எது வந்து கேதர்லாம் பண்ணல. அதாவது டவர்ல இருந்து வேஸ்டா போற ரேடியேஷனை வச்சு நம்ம ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே ஓகே, சூப்பர்.
இது எப்படி மைனர் ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணுறீங்க? இல்லை மேம், இதுதான் மேஜர் ப்ராஜெக்டே. மைனர் ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் ஆல்ரெடி ஃபிட்னஸ் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் மெட்டல் டிடெக்டரை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம். அது வந்து சும்மா மினி ப்ராஜெக்ட் தான். ஃபிட்னஸ் ஸ்ட்ரக்சர் வந்து மைனர் ப்ராஜெக்டை நாங்கள் சப்மிட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஆக்சுவலி வந்து நம்ம கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் யார் யார் வந்து எப்படி அவங்க வந்து ரீச் பண்ண அப்படிங்கிறதுக்கு ஒரு சில டெஃபினேஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் எதில் வந்து எய்மாக வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து எதெல்லாம் வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது ஸ்கில்ஸ் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா இப்போது இங்கே இருக்கிற யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா அவங்கக்கிட்ட வந்து ரீச் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி ஏதாவது? எனக்கு ஸ்கில்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா HTML CSSலாம் தெரியும். அப்புறம் சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து C++, கரண்ட்டாக வந்து இப்போ பைத்தான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து ஜாப்பனீஸ் வந்து நான் 1 லெவல் கிளியர் பண்ணேன். அவ்வளோ. ஓகே. ஸோ உங்களை ரீச் பண்ணணுன்னா HTML CSS ஃப்ரண்ட் எண்டுக்கு உங்களை வந்து ரீச் பண்ணலாம் கரெக்டாக? ஆமாம் ஓகே. ஆமாம். ஸோ நீங்கள் எப்படி ஐடியில் தானே ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா இல்லை எப்படி அந்த மாதிரி கேட்குறேன் ரோல் பேஸில்? நான் வந்து டிசைனிங்கில் கொஞ்சம் இப்போ இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதுனால டிசைனிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணேன். டிசைனர் இது கிராஃபிக் டிசைனராக எனக்கு அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ஸோ ஸ்பெஷலிஸ்ட் வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டட் இன் டிசைனிங், கிராஃபிக் டிசைனிங், ரைட்? ஓகே. உங்களோட ரிவ்யூ எனி ஃபீட்பேக் இருக்கா ஃபோஜா கிரியேஷன்ஸ்க்கு? எனி திங், ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது குவாரிஸ்? இன்னைக்கு வருமா? இல்லை இல்லை இன்னைக்குன்னு இல்லை, நீங்கள் இது நாள் வரைக்கும் இருந்திருக்கீங்க இல்லையா, ஸோ அதில் கேட்குறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கா, இல்லை ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா, இல்லை ஃபோஜா கிரியேஷன்ஸ் பற்றி எந்த டவுட்ஸ் இருந்ததுனாலும் கேளுங்க. லீவ் டேஸ்ல தானே வருமா நடக்குது? அப்போ வந்து டைமிங் மட்டும் வந்து இந்த 9 o'clock முடிக்கிற மாதிரி வச்சுக்கலாமா? ஓகே, கண்டிப்பாக வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு தான் போன தடவை எடுத்துருந்தோம். ஸோ இந்த தடவை அந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் கிளாரிட்டி இல்லாதனால வந்து எல்லாம் தெரிஞ்சிச்சு. ஓகே. ஸோ இனிமேல் வந்து அது நடக்காது. ஓகே, 9 o'clock மேலே இனிமேல் வைக்க மாட்டோம். யாருக்காக இருந்தாலும் சரி ஏதாவது குவாரிஸ் ஃபோஜா கிரியேஷன்ஸ் பற்றியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. இல்லைனா மீட்டிங் வந்து எண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஃப்ஓசியில் ஆக்டிவாக இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா உங்களால தான் நம்ம நெக்ஸ்ட் லெவல் ரீச் பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு தேங்க்ஸ். அதே மாதிரி ரம்யா இன்னைக்கு தான் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் பேசியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு தேங்க்ஸ். ஓகே ரம்யா. ஓகே, இனிமேட்டு எல்லாரும் இதே ஆக்டிவோட நெக்ஸ்ட் வீக் பைட்ஸ்ல இருந்து கரெக்டாக கண்டினியூ பண்ணுவோன்னு நம்புவோம். ஓகே, உங்களுக்கு ஐடியாலஜி பிடிச்சிருக்கு தானே? ஐடியாலஜி ஓகே தானே? வீக் பைட்ஸோட ஐடியாலஜி, ஃபோர்ஜா கிரியேஷன்ஸோட ஐடியாலஜி, ஸோ அதில் எந்த வித டீவியேஷன் இல்லை. கைஸ், அதே மாதிரி நம்ம கம்யூனிட்டியில் வீக் பைட்ஸ் எடுக்கிறோம். அது எல்லாத்துக்கும் நிஜமாக யூஸ்ஃபுல்லாக தானே இருக்குது. அது மாதிரி ஏதாவது குவாரிஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம்.
இல்லை உங்களுக்கு ஏதாவது தாட் இல்லை வேற மாதிரி வைக்கலாம் அப்படின்னு ஏதாவது ஐடியா இருந்தாச்சும் கொடுங்க. நம்ம அதை பொறுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, டைமிங் சொன்னீங்க, அது 9 o'clock அது ஓகே. நெக்ஸ்ட் வேற ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட சொல்லுங்க. கைஸ், கண்டக்ட் பண்றது எல்லாமே யூஸ்ஃபுல்லா தானே இருக்கு? இல்ல எதா இருந்தாலும் ஃப்ராங்கா சொல்லுங்க, நோ ப்ராப்ளம். நம்ம வந்து வாட்ஸ்அப்ல வந்து மோஸ்டா இன்ட்ராக்டா இருக்கலாம் வந்து. ஏன்னா டெலி வந்து அவ்வளோக்கா யூஸ் பண்றது இல்ல. கான்சன்ட்ரேஷனுக்காக மட்டும் வந்து டெலியே யூஸ் பண்றேன். அதனால வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நான் லேட்டா தான் வந்து மெசேஜ்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கேன். வாட்ஸ்அப்ல வந்து ஏதாச்சும் ஒரு இப்போ வந்து போல் பண்றதா இருந்தாலும் வந்து வாட்ஸ்அப்ல பண்ணீங்கன்னா வந்து நான் மோஸ்ட்லி இன்ட்ராக்ட் ஆகாம நினைக்கிறேன். ஆக்சுவலி நம்ம எதுக்காக டெலகிராம் வரமாட்டிக்கிறோம்னா, யூசர் இன்டர்ஃபேஸை பார்த்து தான் நம்ம மோஸ்ட்லி வரமாட்டிக்கிறோம். எனக்கு தெரிஞ்ச அதுதான் இருக்கு. பட் ஆனால் டெலகிராமில் வாட்ஸ்அப்பை கம்பேர் பண்ணால் மற்ற எந்த ஆப்பை கம்பேர் பண்ணாலுமே டெலகிராமில் தான் வந்துட்டு ஃபியூச்சர்ஸ் அதிகமாக இருக்கு. ஸோ அதனால தான் சரி, இப்போ நம்ம எதுக்கு வாட்ஸ்அப்பில் நோட்டிஃபிகேஷன் குரூப் எஃப்ஓசிக்கு வச்சுருக்கோன்னா இதுதான் ஒரு முக்கியமான ரீசனு. இப்போ நம்ம காலேஜ் குரூப்பும் வாட்ஸ்அப்பில் தான் இருக்குது. மோஸ்ட்லி நம்ம வாட்ஸ்அப்லேயே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் அப்போலேருந்து. ஸோ அதனால் நம்ம அதுக்கு தான் சரின்னு சொல்லிட்டு வர்மா கிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணேன். எஃப்ஓசி நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு மட்டும் நம்ம ரிமைண்டர் பண்ணுறதுக்காகவாது வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணலாம். இல்லைனா டெலகிராமுக்கு மோஸ்ட்லி எவ்வளோக்கும் வரமாட்டாங்க, பட் நம்ம வர வைக்கணும் அப்படின்னு சொன்னதுக்காக தான் எஃப்ஓசியில் நோட்டிஃபிகேஷனுக்கு மட்டும் ஒரு குரூப் ஆரம்பித்து அதுலேயும் மெசேஜ் பண்ணுவோம். ஏன்னா மோஸ்ட்லி வாட்ஸ்அப் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ அதில் மெசேஜ் பார்த்துட்டு டைரெக்டாக டெலிகிராம் வருவாங்க. அப்படியாவது டெலிகிராமுக்கு வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பண்ண பிளான் தான் இது. ஸோ டெலிகிராம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது கைஸ். எல்லாருமே தான் ஃபஸ்ட்டு வர்மா தான் சொல்லிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணப்போ தான் எனக்கே நிறைய தெரிய வந்துச்சு. ஸோ டெலகிராம் யூஸ் பண்ணுங்கள், அதில் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் மாதிரியே இதுவும் பழக ஆரம்பிச்சிடும். ஸோ டெலகிராமையே ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க கைஸ், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி ரம்யா ஆல்ரெடி நமக்கு நோட்டிஃபிகேஷன் குரூப்னு தனியாக இருக்குது. ஸோ நீங்கள் அதில் இல்லைன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. பட் ஆனால் இருக்குது. நீங்கள் வேணால் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் மட்டும் வரும் அந்த குரூப்பில் இருந்து. ஓகே ஓகே, வர்மா ஆக்சுவலாக வந்து ஓகே சொல்லுங்கள். வர்மா, எல்லாரும் இப்போ நம்ம எஃப்ஓசியில் இங்கே இருக்கிற எல்லாருமே தானே இந்த குரூப்பில் இருக்கோம், இல்லை யாராவது மிஸ் ஆகுறாங்களா? இல்லை எனக்கு தெரியல. ரம்யா நீங்கள் அந்த குரூப்பில் இருக்கீங்களா? நான் இருக்கேன். ஓகே இருக்கீங்க. ஓகே, ஸோ எதுக்காக அப்படின்னா ஒன்றும் இல்லை. டெலகிராம் வந்து எதுக்காக மெயினாக சூஸ் பண்ணுது அப்படின்னா, முதல்ல வந்து எஃப்ஓசியோட குரூப் வந்துட்டு வாட்ஸ்அப் தான் இருந்தது. பட்டு அதுக்கப்புறம் ஏன் டெலகிராமுக்கு ஸ்விட்ச் பண்ணோன்னா ரெண்டு மெயினான ரீசன். ஸோ இப்போ ஒரு புதுசாக ஒரு மெம்பர் வராங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ புதுசாக வர மெம்பருக்கு வாட்ஸ்அப் குரூப் பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம இப்போ ஜாயின் பண்ணுறோன்னா அது அப்படியே பிளாங்காக தான் இருக்கும். அதுக்கு அடுத்து போடுற மெசேஜ் மட்டும்தான் இருக்கிறவங்களுக்கு தெரியுமே தவிர அவங்க ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த எந்த மெசேஜும் அவங்களுக்கு தெரியாது. கரெக்டாக? ஸோ அந்த ஒரு காரணம். ப்ளஸ் ரெண்டாவது ஒரு காரணம் என்னென்னா இந்த மீட்டிங்கு. ஸோ இதெல்லாம் வந்து டெலகிராம்லேயே இன்டகிரேட்டடாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு மெயின் ரீசனுக்காக நம்ம வந்து டெலகிராம் பக்கம் போவோம். ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் அதனால தான் அங்கே இருக்கும். இப்போ யாராவது ஒரு நியூ மெம்பர் வராங்க அப்படின்னாலும் இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி போயிட்டு இருந்தது, என்ன மாதிரி கான்வர்சேஷன் இருக்குது, ஸோ அதை வந்து ஈஸியாக வந்து அவங்களால வந்து கேட்சப் பண்ணிட்டு வர முடியும். ஸோ அதுக்காக தான் மெயினாக அங்கே போனோம். ப்ளஸ் வந்துட்டு டெலகிராம் பற்றி பேசணும்னா பேசிகிட்டே போகலாம். என்ன சொல்கிறது, அது ஒரு ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம். நம்ம நிறைய தடவை பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் பற்றி பேசியிருக்கோம். டெலகிராமோட கிளைண்ட் சைடு மட்டும் வந்து ஓப்பன் சோர்ஸ் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் இப்போ நீங்கள் நினச்சா கூட டெலகிராமில் ஒரு ரோபோட் பாட் வந்துட்டு க்ரியேட் பண்ண முடியும் வித்தவுட் எனி காஸ்ட்னா நீங்கள் டெலகிராமுக்கு எந்த வித காஸ்ட்டும் எதுவுமே வந்து பே பண்ண தேவையில்லை. ஏபிஐக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. உங்களுக்கு பாட்ஸ் பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். டெலகிராமில் ஏகப்பட்ட பாட்ஸ் இருக்கும். வேணா ஒரு தடவை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கணும். ஸோ டெலகிராம் மட்டுமே ஒரு பெரிய கடல் மாதிரி இருக்கும். என்ன டெலகிராமோட பாயிண்ட் ஆஃப் வியூ பெர்ஸ்பெக்டிவ் வந்து மாறிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து மேக்ஸிமம் யாரும் யூஸ் பண்ண முடியும்.
ஸோ மற்றபடி டெலகிராம் வந்து டெலகிராமோட ஒரு குட் க்ளவுட் மெசேஜிங் பிளாட்ஃபார்ம் கிடையாது. இது ஓப்பன் சோர்ஸோட. ஸோ அதுக்காக தான் எதுக்காக ஓப்பன் சோர்ஸை வந்து இவ்வளோ தூரம் சொல்கிறோம் அப்படின்னா, ஓப்பன் சோர்ஸ் இல்லைன்னா இன்றைக்கி வந்து முக்கால்வாசி வேர்ல்டில் இருக்க சாஃப்ட்வேர்ஸ் வந்து ரன் ஆகுதுங்கிற மாதிரி. ஓகேவா? உங்களுக்கு ரீசன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்காகவும் தான் சொல்கிறேன். கேட்குதா? கேக்குது வருமா, கேக்குது. ஓகே. ஸோ அதுக்காக தான் மெயினாக மாற்றினது. இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது உங்களுக்கு மறுபடியும் குரூப் வந்து வாட்ஸ்அப்பில் மாற்றணும்னா சொல்லுங்கள், ஒரு போல் போடுவோம். ஸோ அதை பொறுத்து எடுக்கலாம். ஒரு போல் போடலாமா? வேறு போல் போடுறதுக்கு? ஓகே, போல் போடுறது நோ ப்ராப்ளம், போட்டுடலாம். கைஸ் ரிப்ளை பண்ணுங்க. இல்ல வேறுமா டெலிலேயே இருக்கட்டும் குரூப். ஓகே ஓகே. எதுக்கு ஒரு போல் போடுறேன், ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து மேபி இதாக இருந்திருக்காது. ஒரு போல் போடுறேன், பேஸ்ட் ஆன் த ஆப்ஷன் எடுத்துக்கணும். ஓகே சரி, ஓகே. மீட்டிங் வந்து எண்ட் பண்ணிக்கலாமா? ஓகே வேறுமா. ஓகே வருமா, என் பண்ணிக்கலாம் செஷன். ஓகே எஸ். சரி பாய். நெக்ஸ்ட் வீக் பைக்ஸில் போகிறோம். ஓகே.